ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் ஒரு முக்கியமானதை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுறது. அதுக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு வந்திருக்கு. போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது எங்கே வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து நான் ப்ளூ சிப் கம்பெனி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் வாங்குவீங்க, பார்த்தா அது வந்து ஒரு 50% கரெக்ஷன் ஆகி வரலாம், ஒரு 20% கரெக்ஷன் ஆகி வரலாம். ஆனால் அந்த ப்ளூ சிப் கம்பெனி எங்கே வாங்கினா நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும், அடுத்தடுத்து ப்ராஃபிட்டில் போவோம், மைனஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் எங்கே வாங்கினா கம்மியாக இருக்கும், அதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வாரம் வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் போகலாம். ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம பார்க்குற டாப் டவுன் அப்ரோச் எல்லாமே பார்க்க போகிறோம். குயிக்காக அதை பார்த்துட்டு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம டாப் டவுன் அப்ரோச்சும் பார்க்க போகிறோம். கூட வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம ஃபார்மா ஸ்டாக் வந்து ஃபார்மா செக்டார் வந்து நல்லா ஒரு ரெஸ்ட் ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ அதில் வர அட்வான்ஸ் டேர்மில் வர எல்லா ஸ்டாக்குமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் போர்ட்ஃபோலியோ பில்டிங்க்கு வந்து என்ன வேணும், எப்படி வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சம் அதர் ஸ்டாக்ஸ் ஐசிஐசிஐ, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அவந்தி ஃபீட்ஸ். ஸோ லாஸ்ட் வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. மார்க்கெட் மேலே கீழே வந்து நம்ம டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து எல்லாத்தையும் அடித்து தூக்கி ஒரு 25% ரிட்டர்னை கொடுத்துச்சு. அந்த ஸ்டாக் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டில் அதானி பவர், ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே லாஸ்ட் வீக் சொன்னது இன்னுமே அப்படியே இருக்குது. ஸோ அதுவும் அது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வந்து டாப் டவுன் அப்ரோச் போயிடலாம். மற்ற வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே சைட்வேஸில் போயாச்சு. எதுவுமே வந்து அவுட் பர்ஃபார்மிங்க்கு போகவே இல்லை. இங்கே பாருங்கள், யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மறுபடியும் RSI 60க்குள்ளே வந்துச்சு, 20 SMA கீழே வந்துடுச்சு. ஸோ எல்லா மார்க்கெட்டோடைய இதுவும் வந்து மறுபடியும் கீழே தான் இருக்குது பாருங்கள். விக்ஸு சப்போர்ட் எடுக்குது, ஜெர்மனி கீழே தான் வருது, S&P 500 சைட்வேஸ்க்கு போகுது, நாஸ்டாக் மறுபடியும் RSI 40 கிட்ட டச் ஆகிருக்கு. ஸோ 40 கிட்ட டச் ஆகி இங்கே டர்ன் ஆனால் ஸோ டபுள் பாட்டம், கேப் சப்போர்ட்டு, 40 கிட்ட சப்போர்ட்டு, நெக்ஸ்ட் வீக் இது டர்ன் ஆகலாம். இங்கே பாருங்கள் சைட்வேஸ் 40 60 எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் 60 போனோடனே ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வர்றதுக்கு ரெடியாக இருக்குது ஹேண்ட்ஸங். நம்ம நிஃப்டி என்ன பண்ணுது, நிஃப்டி வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. ஃபால் ஆகாது தான் அப்படின்னு சொன்னோம். மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலை, பட் வந்து நிறைய கேப் அப் கேப் டவுன். ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம் தான் இது. அது எஸ்பெஷலி வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம். கேஷ்னால் வந்து பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நமக்கு வந்து எப்போ எந்த ட்ரேடு பண்ணணும், இப்போ கேஷ் ட்ரேடு பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆன பிறகு பொசிஷனல் ட்ரேடு வந்து நம்ம பண்ணலாம். சரி வாங்க, இப்போ வந்து என்னென்னா ஸ்கீஸ் ஆகிட்டே வருது. ஸ்கீஸ் பிரேக் அவுட் ஆனால் ஓகே, 60 மறுபடியும் கிராஸ் பண்ணால் நிஃப்டி ஓகே பெட்டராக இருக்கும். இல்லைனா வந்து 60 கிராஸ் பண்ணலாம், மறுபடியும் சைட்வேஸுக்கு தான் கீழே வரைக்கும் ஃபால் ஆகலாம். ஸோ நிஃப்டியோடைய அப்டேட்டு, பேங்க் நிஃப்டி இதுவும் வந்து இப்போ 60 கிட்ட வந்திருக்கு. மேலே கிராஸ் பண்ண வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. மேபி வந்து இந்த ஸ்குவீஸ் மண்டே ஓப்பன் ஆனால் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு பெரிய மொமெண்டம் நமக்கு வந்து கிடைக்கலாம். சரிங்களா, மொமெண்டம் கிடைக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை இங்கே வந்து RS இங்கே வந்து 60 கீழே வருதா மேலே போதான்ட்டு மண்டே தான் தெரியும். ஸோ மார்க்கெட் நம்ம இந்தியன் மார்க்கெட் நியர் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது.
ஸோ அதை பிரேக் பண்ணால் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு சில செக்டார்ஸ் மட்டும் குயிக்காக பார்க்கலாம். இதில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. டெய்லியில் பாருங்கள் 60க்கு மேலே போயிருக்கு. வீக்லி 60 கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. மந்த்லி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது 60 கிராஸ் பண்ண ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணேன். ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் நாட் குட். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் மாதிரியே தான் இருக்குது. பட் ப்ரைவேட் பேங்க்ஸோட கொஞ்சம் வந்து வீக்காக இருக்குது. ஆர்எஸ்ஐ வந்து வீக்லி 60 போய் டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு செக்டார் வந்து ஐடி பார்ப்போம். ஐடி வந்து எல்லாம் வாங்கலான்றாங்க. ஐடி செக்டார் ஐடிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் வந்து மேலே வருது. ஸோ இது வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஐடி செக்டார் வந்து சப்போர்ட் ஜோன், மந்த்லியில் வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ப்ரீவியஸ் பாட்டம்ஸ் வந்து டச் பண்ணி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலை கொடுக்குது. ஸோ இது இன்னும் இந்த மந்த்து க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். க்ளோஸ் ஆகும்போது மந்த்லி அந்த ஆர்எஸ்ஐ கிராஸ் பண்ணிச்சுன்னா ஓகே ஃபைன். வீக்லி ஆர்எஸ்ஐ வந்து 40 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. 20 SMA டச் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக இதுக்கும் மேலே போகுது அப்படின்னா வந்து நம்ம ஐடி செக்டார்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை முறை 1 2 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் இந்த இடத்துல ட்ரை பண்ணி ஆர்எஸ்ஐ வந்து வீக்லியில் 40க்கு மேலே பார்க்க முடியாமல் இந்த இடத்துல போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல மேபி ரேஞ்ச் ஷிஃப்ட் கூட நடக்கலாம். அடுத்து கொஞ்சம் கீழே வந்து 40 வந்து டச் பண்ணிட்டு டர்ன் ஆகலாம். அப்போ வந்து நமக்கு இன்னுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் டெய்லியில் வந்து டெய்லிலையும் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. எல்லா டைமும் பாருங்கள் எவ்வளோ நாளாக வந்து இங்கே மேலே கிராஸ் பண்ணுது. 1 2 3 4 5 6 7 8 9 10th டைமாக வந்து ஆர்எஸ்ஐ வந்து டெய்லியில் வந்து 60 கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இது இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஐடி செக்டார் என்ன கேட்டிங்கன்னா வந்து கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு தான் அது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான செக்டாராக இருக்கும். நீடு மோர் கன்ஃபர்மேஷன் டு இன்வெஸ்ட் டு கிரியேட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னே சொல்லலாம். ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபார்மா வருங்க. நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து வரதுக்கான 60 கிட்ட வந்திருக்கு. மண்டே இது சப்போர்ட் எடுத்தால் நமக்கு வந்து ஃபார்மா வந்து பயங்கரமான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ எல்லாம் ஃபார்மா ஃபாலிங் அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஒரு வந்து புல்ரன் இருக்கிற ஒரு செக்டாரோ ஸ்டாக்லேயோ வந்து ஆர்எஸ்ஐ 60 தான் வந்து ஓவர் சோல்டு ஜோன். நீங்கள் வந்து ஆர்எஸ்ஐ 30 எல்லாம் மறந்துடுங்க, 70 மறந்துடுங்க. ஆர்எஸ்ஐ 60 தான் ஓவர் சோல்டு ஜோன். ஸோ அங்கேருந்து திரும்பத்துக்கு சான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. ஃபார்மா ரியாலிட்டி நமக்கு எமர்ஜிங் செக்டார்னு சொல்லி வந்த ஒரு செக்டார் இருக்குது. ரியாலிட்டி செக்டாரு அது என்ன பண்ணுது? மந்த்லி பாருங்கள் 20 SMக்கு மேலே கிராஸ் பண்ணி இதே மேலே கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. வீக்லி என்ன ஒரு பெரிய விஷயம்னா வீக்லி 60 கிராஸ் பண்ணி ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் வந்து திரும்பிச்சுன்னா ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்கும். வீக்லியில் மீன்ஸ் புல்லிஷ்க்கு போகும். டெய்லி 60க்கு கீழே ஃபாலோ ஆகாமல் ஒரு டைமு செகண்ட் டைம் இங்கே வந்திருக்கு, ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதையும் ஃபாலோ ஆகாமல் மேலே போகுதுன்னா நமக்கு வந்து எமர்ஜிங் செக்டார் வந்து எமர்ஜிங் செக்டாராகவே இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இதெல்லாம் குயிக்காக பார்த்துட்டோம். நம்ம வந்து ஒரு ஹிந்த் ரெக்டிஃபையர்ஸ் லிமிடெட் நம்ம லாஸ்ட் வீக் வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த வீக் பாருங்கள் 17.95
க்ளோசிங் ரிட்டர்னு. பட் அது வந்து மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கு. நம்ம டெய்லியில் என்ன பண்ணுச்சு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து லாஸ்ட் ஃப்ரைடே இங்கே 10th ஜூலை இங்கே இருந்தது. டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. அது வந்து இன்னொரு 2 days மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்கேயே கீழே போகாமல். ஸோ லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு இதுதான். இங்கே பாருங்க, இது வந்து மண்டே கேண்டில், இது ஃப்ரைடே கேண்டில், மண்டே கேண்டில், டியூஸ்டே கேண்டில். 2 days அங்கேயே வெயிட் பண்ணியிருந்துருக்கு. இது வந்து நீங்கள் ஒரு 1050 வாங்கியிருந்தா கூட இது வரைக்கும் போயிருக்கு பாருங்க. 1399, 1350, அட்லீஸ்ட் 1300 நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருந்தா கூட இன்னைக்கு விடும் உங்களுக்கு வந்து சாலிடாக வந்து 1050 போட்டுட்டு 250லேருந்து 300 ருபீஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கலாம். அப்போது 300 கிடச்சிருக்கலாம், 350 கிடச்சிருக்கலாம் இங்கே மேலே செல் பண்ணாங்க. பட் எப்பயுமே நம்ம மேலே வந்து செல் பண்ண முடியாது. பாட்டத்தையும் ஃபைன் பண்ண முடியாது, இந்த பாட்டத்தையும் ஃபைன் பண்ண முடியாது, இந்த டாப்பையும் ஃபைன் பண்ண முடியாது. இதுதான் டாப் ஒன். ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து தெரியும். இந்த பாட்டம் ஃபார்ம் பண்ண பிறகு தான் தெரியும். ஸோ இங்கே இருக்கிற இந்த ரிட்டர்னே வந்து 25% ரிட்டர்ன். 1 வீக்கில் 25% ரிட்டர்ன் வந்து லோ ரிஸ்க் ரிட்டர்ன். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது வெரி லோ, ரிட்டர்ன் வந்து ஹையாக இருக்கும் 25%. இதுதான் வந்து இந்த டேர்ம் ஸ்ட்ராட்டஜியோடைய பவர். ரிஸ்க் கம்மியாக எடுப்போம், நமக்கு வந்து ரிவார்டு அதிகமாக கிடைக்கும். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் இது இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கொடுத்தது பெரிய விஷயம். ஸோ இதே சேம் கேட்டகரி ஸ்டில் வந்து நமக்கு வந்து ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள், சின்ன சின்ன கேண்டலாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் மறுபடியும் ஆர்எஸ்ஐ வந்து 40க்கு கீழே போகாமல் இருக்குது. வீக்லி டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு, 60 கிட்ட இருக்குது. ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப வந்து லோ ரிஸ்க்கான என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் பாருங்கள், 396 தான் இருக்கும். இப்போ ப்ரைஸ் வந்து 410, 14 ருபீஸ் ரிஸ்க். மேக்ஸிமம் 15 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் இருக்கும். நீங்கள் வந்து 100 ஸ்டாக் வாங்கினாலும் 1500 தான் ரிஸ்க் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் பண்ணி பாருங்கள். ஏரோஃப்ளெக்ஸு அதானி பவர் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷனே ஆகலை. டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து தெரியாதவங்க கண்டிப்பாக வீடியோ போய் பாருங்கள். இது வந்து இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷனே கொடுக்கல. இந்த கேண்டில் வந்து மண்டே கேண்டில், டியூஸ்டே கேண்டில் இது இருக்குது. இதுக்கு வந்து ஒரே கேண்டிலே வந்து பெருசாக போயாச்சு 5% கிட்ட. ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து நமக்கு ஃபாலோ த்ரூ இல்லை. நீங்கள் பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டலுக்கு மேலே போனால் தான் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியே பையே ஆக்டிவேட் ஆகும். இது ஆக்டிவேட்டே ஆகலை. ஸோ நமக்கு வந்து ஸ்டில் 40 கிட்ட தான் இருக்குது. மேபி இந்த அடுத்த பாட்டம் ஃபார்ம் பண்ணி மேலே போதா பார்க்கலாம். இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வச்சு பார்க்கலாம். இதனுடைய வீக்லி சார்ட் வந்து பாருங்கள், இன்வெர்டட் ஹேமராக இருக்குது. டவுன்ஃபாலுக்கு அப்புறம் இன்வெர்டட் ஹேமர் வந்து ஒரு புல்லிஷ் சிக்னல் தான். வீக்லியில், மந்த்லியில் 60க்கு மேலே இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தாச்சு. நம்ம ஃபார்மா செக்டார் எல்லாமே வந்து அட்வான்ஸ்டான ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. நீங்கள் வந்து அதை போய் பாருங்கள். நமக்கு வந்து எப்படி போர்ட்ஃபோலியோ பில்டு இந்த வார வீக்லி மார்க்கெட் இப்போ முக்கியமான இதுக்கு கொண்டு வரோம். போர்ட்ஃபோலியோ பில்டை வந்து எப்படி பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்லியாச்சு வேல்யூ பைங். ஸோ அது வேல்யூ பையில் இருந்துச்சா? இங்கே பாருங்க, இங்கே பாட்டம்லேருந்து இங்கே வந்தாச்சு, அடுத்ததும் இங்கே வந்தாச்சு. மந்த்லி 40க்கு மேலே போகுது. ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருக்குது. இல்லை செக்டார் வந்து ஓகேவா இருக்குது. சப்போஸ் ஐடி செக்டார் இல்லாமல் இந்த பேங்கிங் செக்டார் நல்லாவே இருக்குது, ப்ரைவேட் பேங்க் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து நமக்கு வந்து வேல்யூ பை ஏரியா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு சொல்லியிருந்தாச்சு. வேல்யூ பை ஏரியானா வந்து போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் எங்கே போய் வாங்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபால் ஆகிடுச்சு, நான் வாங்கி லாஸ் ஆகிடுச்சு, ப்ளூ சிப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மைனஸில் போகிறதுக்கு கம்மியானது, போனாலும் வந்து இங்கே கம்மியான லாஸில் எக்ஸிட் ஆக்கிடலாம். இது ஒன்று. சேம் மேஸ் ரிலையன்ஸ் இப்போ வந்து வந்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ பை கொடுத்தது.
மந்த்லி சார்ட்டு. இங்கே ஒரு வேல்யூ பை, அடுத்து இங்கே வேல்யூ பை. இங்கே வேல்யூ பை கொடுக்கும் போதெல்லாம் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ரிலையன்ஸ் வந்து வேல்யூ பையில் இருக்குன்னு 1200, அதுக்கு கீழே சாரி 1000 வந்து 1114 வரைக்கும் வந்திருக்கு. 1200 அரௌண்ட் இங்கே தான் வேல்யூ பைன்னு சொல்லியாச்சு. இங்கே வரைக்கும் மேலே போயிருந்தது. மறுபடியும் நமக்கு வந்து வேல்யூ பையில் இருக்குது. அடுத்த வேல்யூ பை பாருங்க, இங்கே வாங்கின ப்ரைஸ் வந்து 1114 வரைக்கும் போய் 1200. இங்கே வந்து அதே ப்ரைஸ்க்கு போகல, 1250 வரைக்கும் தான், 53 வரைக்கும் தான் போயிருக்கு. மறுபடியும் இங்கே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே வருது. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு. வீக்லி வந்து 40 சப்போர்ட் இருக்கு. வீக்லி வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ப்ளூ சிப் கம்பெனிஸ் வந்து இது பண்ணாது. இங்கே ஒரு முறை, இங்கே ஒரு முறை, இங்கே 3, 4, 5வது முறை மறுபடியும் வீக்லி வந்து 40 சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த டோஜி கேண்டலுக்கு மேலே 1328, 1330க்கு மேலே போயிருக்கு. இதுக்கு மேலே இன்னும் போகுதுன்னா வந்து கண்டிப்பாக வந்து இதை நம்ம வாங்கலாம். ப்ளஸ் வீக்லியில் பாருங்கள், அவுட் சைடு இன்சைடு கேண்டல்ஸ் இருக்குது. பொலிஞ்சர் பேண்ட் அவுட் சைடு இன்சைடு, வாலட்டிலிட்டி டைவர்ஜென்ஸ் இருக்குது. நமக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன். டெய்லியில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு முறை 40 சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே கீழேருந்து வந்து மறுபடியும் இங்கே ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ பேரிஷ்லேருந்து புல்லிஷாக இங்கே மாறி இருக்கு. மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் லைன் வரையணும்னா அட்லீஸ்ட்டு 3 பாயிண்ட் வந்து வேணும். ட்ரெண்ட் லைன் வரைய தெரியாதுங்கன்னா ட்ரெண்ட் லைன்ஸ் வீடியோவை பாருங்கள். இதை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு வந்து வேல்யூ பையே வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி வாங்குற மாதிரி, இப்படி வாங்கினீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து பாசிட்டிவ்லேயே இருக்கும். அடுத்த கரெக்ஷன் வந்தாலும், இப்போ இங்கே வாங்கியிருக்கிறதுக்கு மறுபடியும் இந்த கரெக்ஷன் வந்தாலும் 50 ருபீஸ் பாசிட்டிவ்லேயே இருந்திருக்கும். சரிங்களா? அடுத்த வேல்யூ பை நமக்கு வந்து அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஏரியாவாக தான் இது நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணோம். ப்ளூ சிப் கம்பெனி ஆகட்டும், இல்லை வந்து எமர்ஜிங் செக்டாரு எதுலையாவது வந்து சப்போஸ் வந்து ஈவியில் வந்து வாங்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து சிப் கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரானிக் சிப் கம்பெனிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னும் போது நீங்கள் மேலே டாப்பில் போய் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து கீழே தான் வரும். இது மாதிரி வேல்யூ பை ஏரியாவில் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து க்ரீன்லேயே இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து நிறைய கொடுக்கலாம், இல்லை ஒன்று வந்து இங்கே வந்து ஸ்டாப் அவுட் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் நமக்கு ஸ்டாப் லாஸ் 1253. இந்த இடத்துல இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா இதுக்கு கீழே வந்தால் நம்ம ஸ்டாப் அவுட், நம்ம அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து வேல்யூ பை வாங்கினாலும் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். நம்ம வியூ தப்பாகுதுன்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு தயங்கவே கூடாது. இப்படி தான் நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். எமர்ஜிங் செக்டாரில் வந்து இதில் நம்ம படித்த ஒரு சில இதெல்லாம் இதில் வந்திருக்கு. மந்த்லி 20 SMA மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்தது. 1 2 3 4 5th டைம் இந்த டைம் சப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து டபுள் பாட்டம் வருதுன்னு, பட் அதுவுமே ஃபெயிலியர் ஆகிருக்கு பாருங்கள். ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ வந்து செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோன்னே இதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வீக்லி 60க்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கு. 60க்கு மேலே கிராஸ் பண்ணி ஹோல்ட் ஆகுது. இங்கே பாருங்களேன். ஸோ டெய்லியில் வந்து பிரேக் அவுட் 60க்கு மேலே பிரேக் பண்ண பிறகு அடுத்து பாருங்க, சின்ன சின்ன கேண்டல் 3 கேண்டல் வந்துருக்கு. நமக்கு வந்து இந்த கேண்டலுக்கு மேலே இந்த இன்வெர்டட் ஹேமருக்கு மேலே போகுது அப்படின்னா அதுக்கு மேலே பை, இது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ எமர்ஜென்சி செக்டாரில் வந்து எதை போய் வாங்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ வந்து நம்ம எங்கே வாங்கலாம்? ஒன்று 40 சப்போர்ட்டில் வாங்கலாம், இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம். இந்த டோஜி கேண்டலுக்கு மேலே கேப் அப்புக்கு மேலே இங்கே தான் வாங்கியிருக்கணும். 40 சப்போர்ட்டில் வாங்கிக்கலாம். 40க்கு மேலே போன பிறகு எங்கே வாங்கலாம் அப்படின்னா மறுபடியும் ரீட்ரெஸ்ட் ஆகும்போது வாங்கலாம். மோஸ்ட்லி இது ரீட்ரெஸ்ட் ஜோனாக இருக்கலாம். ஸோ பட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா வந்து
இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேலே வந்து இது சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ வந்து சிஐபியாக மாறலாம். சேஞ்ச் இன் பொலாரிட்டி வந்து ரெசிஸ்டன்ஸாக கூட மாறலாம். ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து வாங்குறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நமக்கு வந்து இந்த புல் செக்டர் புல்லிஷ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ், பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அது மாதிரியான இது வந்திருக்கா அப்படின்றதையும் நம்ம இதில் செக் பண்ணலாம். இந்த லோ இங்கே இருக்குது, ஆர்எஸ்ஐ இங்கே இருக்குது. ஆர்எஸ்ஐ 60.09. அடுத்த பாட்டம் ஃபார்ம் பண்ணால், ஸோ இதில் இன்னும் வரலை. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் கிடைக்குதா, இல்லை வந்து வேறு ஏதாவது நமக்கு சிக்னல் கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும். நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ பில்டிங்கை பற்றி பார்த்தோம், காக்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தோம். ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் பார்க்கலாம். ஐசிஐசிஐ பேங்க் ஏன் எடுத்தோம்னா இதில் தான் வந்து பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் இருக்குது. பிஆர்டின்னா என்னன்னு தெரியாதுங்க, அதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மந்த்லி 60க்கு மேலே போயிருக்கு. ப்ரைவேட் செக்டார் பேங்க் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் வந்து அதில் வந்து அவுட் பர்ஃபார்மிங் வந்து ஐசிஐசியாக தான் இருக்குது இப்போதைக்கு. இது ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த வீக் வந்து நல்லாவே 60யை கிராஸ் பண்ணியிருக்கு. வீக்லி சார்ட்டில், டெய்லி சார்ட்டில் பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லோ உடைய வந்து ஆர்எஸ்எஸ் 61.56, அடுத்த லோ இந்த பெரிய லோ ஆர்எஸ்ஐ வந்து 57.96. ஆனால் ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணிக்குது, ஆர்எஸ்ஐ வந்து லோயர் பாட்டம் ஃபார்ம் பண்ணிக்குது. இதுதான் வந்து பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ். இங்கேருந்து அடுத்து எவ்வளோ நமக்கு மொமெண்டம் கிடச்சிருக்கு பாருங்கள். க்ளோசிங் வந்து 1380, இங்கே வந்து 144144. ஸோ 64 ருபீஸ் நமக்கு வந்து இந்த இதில் கிடச்சிருக்கு. இந்த மொமெண்டமில் பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் சிம்பிளான அனலைசிஸ் ஆர்எஸ்ஐயில் உடையது. ஸோ பிஆர்டி இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து மறுபடியும் வந்து அடுத்த பிஆர்டி இதை கொடுக்கலாம். பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் அடுத்த முறை இன்னும் கொடுக்கலாம். இல்லைன்னா இது விட இன்னும் பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்குன்னா நம்ம வந்து வாங்கலாம். அதை விட ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணுது மந்த்லி சார்ட்லன்னும் போது கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்காக இருக்கும். ஐசிஐசிஐ வந்து இந்த இடத்துல வரும்போது வேல்யூ பை சொல்லி இருந்தாச்சு. ஸோ அதே லெவல் இங்கேயே வந்து போயிருக்கு. ஐசிஐசிஐ இங்கே வரும்போதும் ஆர்எஸ்ஐ வந்து மந்த்லியில் 40க்கு வரும்போது பாருங்கள், வேல்யூ பையில் இருந்திருக்கு. நமக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 101228 ஓப்பனிங், 101263 க்ளோசிங். அரௌண்ட் 1200க்கு நீங்கள் வாங்கியிருந்தா கூட இந்த வேல்யூ பையில் வந்து அடுத்து 1400 மாறி இருக்கு. 200 ருபீஸ் கிடச்சிருக்கு. எத்தனை 2-3 மந்த்துக்குள்ளார. ஸோ இதுதான் வேல்யூ பை. ஐசிஐசி பேங்க்லாம் ப்ளூ சிப் கம்பெனிஸ் எப்போ வந்து ஆர்எஸ்சி 40 கிட்ட வருதோ அப்போல்லாம் வந்து வேல்யூ பையாக வாங்கலாம். ஃப்ரம் ரிலையன்ஸ் வந்து ரிலையன்ஸ் வாங்கலாம். ஐசிஐசி பேங்க் வந்தால் ஐசிஐசி பேங்க் வரலாம். பேங்கிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஹெச்டிஎஃப்சி வேல்யூ பைக் வந்திருக்கு. ஸோ அதை வாங்கியிருக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் செக்டாரில் டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒன்லி ப்ளூ சிப் மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னா கூட ப்ளூ சிப் போர்ட்ஃபோலியோன்னு க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணி எல்லா செக்டார்லேருந்து எப்போ வந்து வேல்யூ பையில் வருதோ அந்த ஸ்டாக் அப்போ வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து டெஃபினட்டாக நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஆல்வேஸ் என்னதான் கரெக்ஷன் இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ வந்து க்ரீன்லேயே இருக்கும். நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷனாக இது இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பாருங்கள். எல்லா ஸ்டாக்கும் வந்து இல்லை பேப்பர் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி பாருங்கள். 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பெரிய போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணலாம். எந்த ஒரு பெரிய இதுக்கு வந்து ஃபினான்ஷியல் நாலேஜோ எதுவுமே தேவையில்லை. சிம்பிளான டெக்னிக்கல் அனாலிசிஸில் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களே க்ரியேட் பண்ணலாம்.
ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. யாருக்கு பண்றீங்கன்னா, யார் வந்து ட்ரேடிங்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ, யார் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும்னு விரும்புறாங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.